மா மணி 12 ஆகுது, இன்னும் கடைக்கு யாரையுமே காணோம். நானும் அதான்ப்பா பார்த்துட்ருக்கேன், காலிலேருந்து யாரையுமே காணோம். நீ கலெக்ஷனுக்கு எப்படி காசு கொடுக்க போறேனே தெரில. ஒரு வாரத்தில் வாடகை வேறு ரெடி பண்ணி கொடுத்தாகணும். டெடி 999 ஆஃபர் இருக்கா? இருக்குடா, 30% ஆஃபரில் இருக்குது. இதே பொருள் தான் ஆன்லைனில் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு இருக்குது. அதுக்கு தான் கடைக்கெல்லாம் வர்றதே இல்லை. ஏம்மா இந்த கஸ்டமர்லாம் புரிஞ்சிக்கவே மாட்டாங்களா? ஆன்லைனில் விற்கிற ரேட்டில் எப்படி கடையில் விற்க முடியும்? அவங்களுக்கு வர மார்ஜின் வேறு, நம்மளுக்கு வர மார்ஜின் வேறு. 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கடையில் எவ்வளோ கூட்டம் இருக்கும் தெரியுமா? பொருளை எடுத்தே கொடுக்க முடியாது, அவ்வளோ கூட்டம் இருக்கும். என்றைக்கு ஆன்லைன் பிஸ்னஸ் ஆரம்பிச்சதோ அன்றைக்கே பிஸ்னஸ் போச்சு. நமக்கு இதை விட்டால் வேறு தொழிலும் தெரியாது. உங்களெலாம் எப்படி கரை சேர்க்க போகிறோன்னு தான் தெரியல. இங்கே எதனா வேலை இருக்குதுங்களா? எங்களுக்கே வேலை இல்லை, இதில் எப்படி உங்களுக்கு வேலை தருது? நம்ம வருஷமாக ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். திடீர்னு வேலை இல்லை சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. நீங்கள் வேலை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் உண்மையாக இருப்பேன். சரி, நீங்கள் 4லேருந்து வேலையில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேம். நம்ம நாளுமே சரியில்லை, இப்போ அவங்களுக்கு வேலை கொடுத்தீங்கன்னா எப்படி சமாளிப்பீங்க? வயசாகிட்டாலே இப்போலாம் வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்பா. நீயே சொல்லியதுக்கப்புறம் அவங்களுக்கு யார் வேலை தருவான்னு? நம்ம கஷ்டம் நம்மளோட போட்டோம், எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் வீடு. அக்கா, பிறக்க போகிற குழந்தைக்கு ஷொட்டர் காமிங்க. இந்தாடா. இல்லைக்கா, நான் வரேன். ஏன்டா, மாடல் எதாவது பிடிக்கலையா? நிறைய டிசைன்ஸ் இருக்குடா. இல்லைக்கா, ஆன்லைன் ரேட்டுக்கும் கடை ரேட்டுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. பிறக்க போகிற குழந்தைக்கு ட்ரெஸ் எடுக்கல, பொருளை தொட்டு பார்த்து வாங்குடா. ஆன்லைனில் முக்கால்வாசி ரிட்டர்னான பொருள் தான் சுற்றிட்டு இருக்கு. உங்கள் ஏரியாவில் நாங்கள் தானே 20 வருஷமாக கடை வச்சுருக்கோம். எங்களை நம்ப மாட்டீங்க. எங்கே இருக்கிற ஆன்லைன் கடை நம்புவீங்கள? ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொல்லிட்டேன். ஆமாம், நீங்கள் சொல்கிறது உண்மை தானே. ஒரு குழந்தைக்கு பிறந்தோடனே என்னென்ன தேவைப்படுமோ எல்லா பொருளும் கொடுங்க. இவ்வளோ தான்டா. குழந்தை பிறந்தா இவ்வளோ தான் தேவைப்படும். குழந்தை நல்லபடியாக பிறக்கட்டும், மித்ததெல்லாம் அப்புறம் வாங்கிக்கலாம். எவ்வளோன்னு பாருங்கக்கா. 10% டிஸ்கவுண்ட் போவா, 2500 ஆகுதுடா. அக்கா, நானும் மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் தான் ஒர்க் பண்ணுறேன். இனிமேல் எங்கள் ஹாஸ்பிட்டலில் யாரும் குழந்தை பிறந்தாலும் உங்கள் கடையிலே வாங்கிக்க சொல்லி ரெஃபர் பண்ணுறேன். ரொம்ப தேங்க்ஸ்டா. எங்கள் நிலைமை நீயாவது புரிஞ்சுக்கிட்டே. குழந்தை பிறந்தோடனே இந்த அத்தை கடைக்கு உன் குழந்தைய கண்டிப்பாக கூப்பிட்டு வரணும். கண்டிப்பாக்கா, இனிமேல் பொருள் வாங்கினா ஆன்லைனில் வாங்காமல் கடையில் தான் வாங்குவேன்.